தங்கள் மீதான அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படும் போது அந்த அச்சுறுத்தலை முறியடித்து தங்கள் இறைமையை காப்பாற்றுவதற்கு தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையை தயங்காது செய்வோம் என்று கூறியிருக்கின்றனர். உக்ரைன் சப்ளை லைன்களை கட் பண்ணுவதன் ஊடாக அடுத்த தங்கள் நகர்வுக்கான தமது அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு படை நடவடிக்கையை இலகுவாக்கும் முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். அவர்கள் ரஷ்யாவுக்கு முக்கியமான தகவல்களை வழங்கியதாகவும் ஜெலன்ஸ்கியையும் உக்ரைன் புலனாய்வுத்துறை அதிகாரியையும் முப்படைகளின் தளபதியை 3 பேரையும் படுகொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டியதாகவும் கூறியிருந்தார். அமெரிக்கா கொடுக்கும் ஆயுதங்களால் 7 மாசத்தில் காசாவில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கையை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 35,000 பேர், அதில் 17,000 பேர் குழந்தைகள். அப்ப வட கொரியாவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் அதற்கு முதல் நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டியது யார் என்பதை நீங்கள் தீர்மானித்தால் சரி. சீனாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவின் இந்த படைத்துறை ஆளுமைக்கு அடுத்த நிகராக மேற்குலகம் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் மேற்குலகம் மேலும் விரிவாக்கம் பெறாமல் தடுப்பதில் சீனா தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சேர்பியாவையும் ஹங்கேரியையும் கொண்டு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் மேற்குலகம் மேலதிகமாக விரிவாக்கம் ஒன்றை செய்யாதிருப்பதற்கான ஒரு கேர்ஃபுல்லாக, அதாவது திட்டமிட்ட ரீதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட பயணமாகத்தான் அதனை பார்க்கலாம். கௌரி டூர்ஸ் மே ஆஃப் டர்ம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauritours.com. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அரசியல் நிலைமைகளை எடுத்து வரும் நிகழ்ச்சியாக அரசியல் களம் அமைகின்றது. இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்க்க போகின்றோம். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் 5வது தடவை விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபராக பதவியேற்றிருக்கின்றார். நிச்சயமாக பதவியேற்பின் பொழுது தன்னுடைய மக்களுக்கு உரையாற்றியிருப்பார். என்ன செய்தியை கூறினார் என்று கூறுங்கள். அவர் கூறியது முழுக்க முழுக்க போர் தொடர்பான செய்திகள் தான் அங்கு பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர் கூறியிருக்கிறார், எங்களை பொறுத்தவரையில் எங்கள் நாடு எப்போதும் பீப்புள்ஸ் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ், அதாவது எங்கள் மக்கள் போர் என்னும் போது ராணுவம் வேறு மக்கள் வேறு என்று நடந்ததில்லை. அது 2வது உலக போராக இருக்கலாம், 1வது உலக போராக இருக்கலாம். எந்த போரின் போதும் மக்களும் ராணுவமும் ஒன்றாகத்தான் இருப்பதுண்டு. அதே போன்ற ஒரு நிலை இப்போது இருக்கின்றது. அதாவது மக்களை பொறுத்தவரையில் தற்போதைய நெருக்கடி நிலையில், அதாவது அவர் ஒன்றை கூறுகின்றார், மேற்குலக நாடுகள் சரியாக திட்டமிட்டு ஒருங்கிணைந்து எம்மை அழிக்க நிற்கிறார்கள். அவர் அதைத்தான் கூறுகிறார். எல்லோரும் ஒன்றாக இணைந்து அவர்கள் ஆயுதங்களையோ நிதியையோ உக்ரைனுக்கு கொடுப்பதில் இதுவரையில் களைத்து போகவில்லை, களைக்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள். அப்ப அந்த நவீன ஆயுதங்களை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு ஒருபடி மேல் தொழில்நுட்பத்திலும் அறிவிலும் முன்னுக்கு நிற்க வேண்டும். அதே போல இந்த நவீன போர் முறையில் ட்ரோன்கள், அதாவது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பொதுமக்களின் ஒத்துழைப்புகள் அவசியம் என்று கூறியிருக்கின்றனர். அதே போல இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தவரையில் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்பாடு, அதாவது எங்கள் மீதான தாக்குதல்கள், தங்கள் மீதான அச்சுறுத்தல் ஒன்று ஏற்படும் போது அந்த அச்சுறுத்தலை முறியடித்து தங்கள் இறைமையை காப்பாற்றுவதற்கு
தாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையை தயங்காது செய்வோம் என்று கூறியிருக்கின்றனர். ஒரு போருக்கான ஆயத்தமாகத்தான் அதனை பார்க்கலாம். அதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், அதற்கு முன்னர் அவர்கள் ஒரு பொருட்காட்சியை வைத்திருந்தார்கள். அதில் மேற்குலக நாடுகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை கண்காட்சியகப்படுத்தியிருந்தார்கள். அவரின் பதவியேற்பை கிட்டத்தட்ட அமெரிக்கா உட்பட பல மேற்கு நாடுகள் அதில் பங்கேற்கவில்லை, புறக்கணித்திருந்தார்கள். இருந்த போதும் அவர்கள் அதனை ஒரு பொருட்டாக கருதியதாக தெரியவில்லை. இதே நேரத்தில் ரஷ்ய படைகள் யுக்ரைன் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள காக்கிவ் என்ற பகுதியில் பீரங்கி மற்றும் கைடட், அதாவது வழிகாட்டும் வான்குண்டு தாக்குதல் மூலம் தரவழி தாக்குதலும் நடத்தி இருக்கின்றார்கள் என்று செய்திகள் வருகின்றது. ஆனால் யுக்ரைனுடைய பகுதியில் முயன்றார்கள் என்று கூறுகிறார்கள். தரவழி தாக்குதல், வான்வழி தாக்குதல் நடைபெற்றதா காக்கிவ் பகுதியில்? அது என்ன விதமான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று கூற முடியுமா? காக்கிவ் பகுதி பெல்க்ரூட்டுக்கு கிட்டவா உள்ள பகுதி. இப்ப சமர் ஒஃபென்சிவ் என்று கூறுகிறார்கள். அதில் ரஷ்யா மேலதிகமான நிலப்பகுதியை கைப்பற்ற போகிறது என்று. ஒன்று ஒடிசா பகுதியாக இருக்கலாம். ஒடிசா பகுதியை கைப்பற்றுவதன் மூலம் அந்த கருங்கடலை முழுதான ஒரு முற்றுகைக்கு கொண்டு வருவது, இல்லை என்று சொன்னால் இந்த காக்கோவ் பகுதியை கைப்பற்றுவது. ஏனென்றால் அது அவர்களுக்கு முக்கியமானது என்னென்று சொன்னால், அங்கிருந்துதான் இவர்கள் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவின் எல்லை பகுதிகளுக்கு ஏவுகிறார்கள். அப்ப இவர்களின் ஏவுகணை தூர வீச்சை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யா பெருமளவான இடங்களை கைப்பற்ற வேண்டும். அப்ப பெல்குரூட் பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் காக்கோவ் பகுதி. அப்ப அது எனவேதான் அந்த பகுதி மீதான தாக்குதலை ஆரம்பித்திருக்காங்க. ஆனால் முன்னகர்வு இல்லை. அங்கிருக்கின்ற ஆய்வாளர்களின் கருத்துப்படி இவர்கள் முதலில் தாக்குதலை நடத்தி அங்குள்ள இலக்குகளை அளித்திருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இன்னும் நகரவில்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி பெருமளவான எனர்ஜி, அதாவது எரிசக்தி நிலைகள், மற்றது மின் உற்பத்தி நிலையங்கள், போக்குவரத்து என்ற பல இடங்களை தகர்த்தளித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். போது உக்ரைன் சப்ளை லைன்களை கட் பண்ணுவதன் ஊடாக தங்கள் தமது அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு படை நடவடிக்கையை இலகுவாக்கும் முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம். யுக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி அவர்கள் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவில் இருக்கின்ற 2 உயர் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார். என்ன காரணத்துக்காக பதவி நீக்கம் செய்திருக்கார்? முதலில் 2 பேர் கேர்னல் தர அதிகாரிகள். அவர்களை நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் அவர்களை கைது செய்திருந்தார்கள். என்று சொன்னால் அவர்கள் ரஷ்யாவுக்கு முக்கியமான தகவல்களை வழங்கியதாகவும், ஜெலன்ஸ்கியையும் உக்ரைன் புலனாய்வுத்துறை அதிகாரியையும் முப்படைகளின் தளபதியை 3 பேரையும் படுகொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டியதாகவும் கூறியிருந்தார். அது முதலில் கைது செய்திருந்தார்கள் 2 பேரை. ஆனால் பிறகு அதன் பிற்பாடு வெள்ளிக்கிழமை இந்த காட் பிரிகேட் என்று சொல்கின்ற படைப்பிரிவின் மேஜர் ஜெனரல் தர அதிகாரி அவரை கைது செய்து அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் அந்த 2 கேர்னல்களுடனும் இவரும் இணைந்துதான் இதனை செய்ததாக. இப்ப இன்னும் எத்தனை பேர் இதுக்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு விடயம் தெரியவில்லை. அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள், ரஷ்ய அதிபர் தனது பதவியேற்கும் போது ஜெலன்ஸ்கியும் அவரின் புலனாய்வுத்துறை அதிகாரியும் முப்படை தளபதியும் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம் தான் வகுக்கப்பட்டதாகவும், ஆனால் அதற்கு முதல் தாங்கள் அவர்களை கைது செய்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். ரஷ்ய தரப்பில் இது தொடர்பாக இந்த விதமான கருத்தையும் அவர்கள் இதுவரையில் வெளியிடவில்லை. ஆனால் நிலைமையை பார்க்கும் போது என்னென்று சொன்னால், அதாவது உக்ரைன் படைத்துறைக்குள்ளேயே மிகப்பெரிய அளவான சிக்கல்கள் அல்லது உட்பூசல்கள் எழுந்திருப்பது போலதான் தெரிகின்றது. அவர்கள் கிட்டத்தட்ட உக்ரைன் படை தளபதியின் கருத்தின்படி தாங்கள் கிட்டத்தட்ட 10 பிரிகேடுகளை புதிதாக சேர்க்க வேண்டும், தாங்கள் இழப்புகளை நிவர்த்தி செய்வது என்று சொன்னார். 10 பிரிகேடுகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மினிமமா நீங்கள் பார்த்தாலும் ஒரு 50,000 படையினர் தேவை. 50,000 படையினரை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இப்ப பலவந்தமாக ஆட்களை செய்கிறார்கள். அப்ப தப்பி ஓடுபவர்கள் கடல்கள் ஆறுகளை கடக்கும் போது இதுவரையில் 30 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தப்பி, அதாவது உக்ரைனிலிருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு ஓடுவது. இப்ப மக்கள் இவ்வாறு தினமும் பொருளாதார நெருக்கடி,
அங்கு இளைஞர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அயர்லாந்துல தங்களை திருப்பி அனுப்பக்கூடாது என்று சொல்லி உக்ரைன் மக்கள் வந்து அங்கு ஐரிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எங்களை திருப்பி அங்கு படை உக்ரைன் படைக்கு சேர்ப்பதற்கு இங்கிருந்து டிபோர்ட் பண்ணினால் அது நீங்கள் செய்கிற மனித உரிமை மீறல் என்று கூறுகிறார். அப்ப இவ்வாறான சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கும் போது அது இப்ப ஜெலன்ஸ்கிக்கு எதிராக படையில் உள்ளவர்களை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டிருப்பது போலதான் தெரிகின்றது. இதே நேரத்தில் வடகொரியா கொடுக்கின்ற ஆயுதங்கள் யுக்ரைனிய மக்களை கொல்லுகிறது, பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், ரஷ்யா போர் ஆரம்பித்து 2 வருஷம் முடிந்து விட்டது. 2 வருஷம் பிப்ரவரியில முடிஞ்சால் இப்ப கிட்டத்தட்ட மே என்றால் 2 வருஷமும் கிட்டத்தட்ட 3 மாசமும் முடிந்து விட்டது. எத்தனை பேருக்கு அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் 10,000க்கு குறைவான ஆட்கள் ஒரு என்றுதான் கணக்கே இருக்கின்றது. ரஷ்யாவுடைய ராணுவத்தை கூறுகிறீர்களா? ஓ ரஷ்ய ராணுவம் வடகொரியாவின் ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ளுவது என்று வைப்போம். அப்ப 2 வருஷமும் 3 மாசத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10,000-12,000 பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படித்தான் அவர்களின் கணக்கு இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா கொடுக்கும் ஆயுதங்களால் 7 மாசத்தில் காசாவில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கையை நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 35,000 பேர், அதில் 17,000 பேர் குழந்தைகள். அப்ப வடகொரியாவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் அதற்கு முதல் நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டியது யார் என்பதை நீங்கள் தீர்மானித்தால் சரி. ஏனென்றால் இது ஊடகங்கள் இதனை கதைக்கலாம். இப்ப மேற்குலக ஊடகங்கள் வடகொரியாவையும் ஈரானையும் ரஷ்யாவையும் தான் காட்டுவார்களே தவிர தங்கள் இதை காட்ட மாட்டார். அமெரிக்கா பப்ளிக்காக கொண்டு இறக்குறார்கள். நீங்கள் காணொலி வழி, அதாவது அதனைத்தான் சில ஊடகங்கள் சொன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஜெனோசைட்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒரு உயிர். அப்ப அதை வைத்துக் கொண்டு இதை வடகொரியா கொடுப்பதால் அங்கு கொத்து கொத்தாக கொன்றதாக 2-3 பேர் இறந்ததைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் உலக நாடுகளுடைய காவல்துறை அந்த நாடு சொல்றதைத்தானே மேனியவர்கள் கேட்க வேண்டும் இல்லை? அப்படி ஒரு லெவலில் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா? அந்த நிலைதான் மாற வேண்டும். ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு நடந்தது. அந்த வழியாகத்தான் நாங்கள் கதைக்கிறோம். எங்களுக்கு நடந்த இன்று பாருங்கள், இன்று வரையும் எங்கள் தொடர்பாக ஒரு ஐக்கிய நாடுகள் சபையிலோ எதிலையோ யாருமே குரல் கொடுப்பதில்லை. அதுதான் தாய்வானை பற்றி கூறுகிறார்கள், கொசோவா பற்றி கூறுகிறார்கள். பலஸ்தீனத்துக்கு முழு அங்கீகாரம் வழங்குவதற்கு அந்த ஐநா மனித உரிமைகள் சபையில் முழு அங்கீகாரம் வழங்குவதற்கு இந்த நாடுகளை பற்றி கூறுகிறார்கள், எங்களை பற்றி கூறவில்லை என்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்தர்ப்பங்களில் அழுத்தங்களை கொடுக்கும் பொழுதுதான் தமிழர்களை பற்றி பேசுவார்கள். அப்படி அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை என்பதைத்தான் நாங்கள் கூறலாம். நீங்கள் நான் உலக நாடுகளின் காவல்துறை என்று கூறும் பொழுது நீங்கள் கூறுங்கள் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கூறினீர்கள். அவ்வாறு அந்த நிலைமை மாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறார். ஏன் நான் அதை கேட்கின்றேன்? சீனாவின் அதிபர் பிரான்சினுடைய அதிபரை சந்தித்து அங்கே பல முனை உலகத்துக்கான பார்வையை முன்வைத்திருப்பதாக, அந்த வர்த்தகம் பற்றி அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கின்றார் என்று செய்தியில் பார்த்திருந்தேன். பல முனைவாக்கம் என்று கூறும் பொழுது அது உடனடியாக எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படி என்று சொன்னால் சீனாவும் ரஷ்யாவும் இந்த பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளின் ஊடாக இந்த மாற்றத்தை நீங்கள் சொன்ன மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான், நல்ல கேள்வி. என்றால் சீனாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவின் இந்த படைத்துறை ஆளுமைக்கு அடுத்த நிகராக மேற்குலகம் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் மேற்குலகம் மேலும் விரிவாக்கம் பெறாமல் தடுப்பதில் சீனா தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சீனா அதிபர் ஜின்பின் என்ற பயணத்தை அவர்கள் எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணி அந்த பயணம் அமைந்திருக்கு. அதாவது நீங்கள் பார்க்கலாம், சில வாரங்களுக்கு முன்னர் ஜெர்மனின் அதிபர் அங்கு போயிருந்தார். ஆனால் ஜெர்மன் தொடர்ச்சியாக சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை ஜெர்மன் வெளிவார அமைச்சராக இருக்கலாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் என்னென்று சொன்னால் அமெரிக்கா ஃபண்டில் இயங்குகின்ற ஒரு திங்க் டேங்க் வந்து ஜெர்மனுக்கும் சீனாவுக்கும் இடையிலான விரிசல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்னா, ஜெர்மனுக்கு போகவில்லை, ஜெர்மனை தவிர்த்து விட்டு பிரான்சுக்கும் ஹங்கேரிக்கும் சேர்பியாவுக்கும் போயிருக்கிறார். அப்ப பிரான்சுக்கு ஏன் போறார் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம்
தனக்கு எதிராக சீனாவுக்கு எதிராக திரும்ப விடாமல் பிரான்ஸ் தடுத்துக் கொள்ளும் ஒன்று. இரண்டாவது, ஹங்கேரிக்கு ஏன் போனார் என்று சொன்னால், ஹங்கேரி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே ஹங்கேரி தான் சீன சார்புடைய ஒரு நாடாக இருக்கிறாங்க. சீன காவல்துறையும் இயங்குகின்றது. அப்ப அங்கு சென்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்றால், இந்த மத்திய ஐரோப்பாவில் இருக்கின்ற முக்கிய கேந்திர முக்கியத்துவத்தில் ஹங்கேரி இருக்கின்றது. அப்ப சீனாவின் நுழைவு பாதை, அதாவது எக்கனாமிக்கல் கொரிடோர், அது வந்து கிரீஸ்ல இருந்து சீனாவின் துறைமுகத்தில் ஆரம்பிக்கின்றது. ஹங்கேரிக்கும் கிரீஸுக்கும் இடையில் வந்து சேர்பியா இருக்கிறது. அப்ப சேர்பியாவுக்கும் போயிருக்கிறேன். அப்ப ஹங்கேரியில என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஒரு பல்கலைக்கழகத்தை சீனா கட்ட போகுது. அது எலக்ட்ரிக் கார்ஸ், அதாவது மின்சார கார்களை உற்பத்தி செய்வதற்குரிய ஒரு ஹப் ஒன்றை அங்கு கட்டப்போகும். அடுத்தது சேர்பியாவுக்கு போயிருக்கிறேன். சேர்பியாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், சேர்பியா வந்து நேட்டோவின் குண்டு தாக்குதலுக்கு இலக்கானது 90களில். அவர்கள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் சீனாவின் தூதரகம் தாக்கி அளிக்கப்பட்டது. அதில் பலர் கொல்லப்பட்டிருந்தார். அங்கு போய் அவர் நினைவஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். அதாவது நேட்டோ தனது தூதரகத்தை தாக்கினது என்பதை மீண்டும் உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார். அவர் அங்கு கூறும்போது கூறியிருக்கிறார், நாங்கள் நேட்டோவின் இந்த குண்டு தாக்குதலை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அப்ப இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேர்பியாவை பொறுத்தவரையில் சேர்பியாவுக்கு மேற்குலகத்துக்கும் இடையிலான விரிசல்கள் கணக்க இருக்கின்றன. அப்ப சேர்பியாவையும் ஹங்கேரியையும் கொண்டு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் மேற்குலகம் வந்து மேலதிகமாக விரிவாக்கம் ஒன்றை செய்யாதிருப்பதற்கான ஒரு கேர்ஃபுல்லாக, அதாவது திட்டமிட்ட ரீதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட பயணமாகத்தான் அதனை பார்க்கலாம். நன்றி அரசர்களே. இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், இனி உலக ஒழுங்குகளில் மாற்றங்கள் வருகின்றது, பல்முனைவாக்கம், அதனால் பாரிய மாற்றங்கள் வருவதற்கான நிலைமைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. கௌரி டூர்ஸ் மே ஆஃப் டேர்ம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208 830 8611 gauritours.com.